ஒரு சின்ன தோட்டத்துல கூட இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸை வச்சு அதுல பூச்செடிகளோ இல்ல வேற எந்த செடியா இருந்தாலும் அதை வச்சு தொங்க விட்டோம் அப்படின்னா தோட்டமே ஒரு புது பொலிவோட இருக்குங்க. என்னோட புதினா நிறைய வீடியோக்கள்ல என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, உங்க புதினா மட்டும் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்களதுல நிறைய ஓட்டையா இருக்கே, அதுக்கு என்ன காரணம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இதை கண்டிப்பா உடனே சரி செய்ய வேண்டிய விஷயங்க. ஹேங்கிங் பாட்ஸை நீங்களும் வாங்கணும் அப்படின்னா எங்கெங்க வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து மெட்டல் பாட்ஸ். பிளாஸ்டிக்ஸ்லேயும் ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ் கிடைக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்சரிஸ், கார்டன் சென்டர்ஸ் இங்கெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணுங்க. ஆன்லைன் ஆப்ஷனில் அமேசானில் நல்ல நல்ல ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ் இருக்குது. ஹேங்கிங் பாட்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். நிறைய பிளாஸ்டிக் பிளான்ட் பாட்ஸ், மெட்டல் பிளான்ட் பாட்ஸ்லாம் இருக்குங்க. ரிவ்யூ ஒரு சிலதில் நல்லா இருக்குது. அதில் 1-2 மட்டும் பார்ப்போம். இது வந்து மெட்டல் பிளான்ட் பாட். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இல்லை. ஹோல்ஸ் இல்லாத போது மெட்டலில் ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ஹேங்கிங் பாட்ஸில் நான் வந்து பான்சீஸ் அப்படின்ற பூக்களை வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸில் பூச்செடிகள் வைக்கலாம். ஆலோவேரா, அதாவது கத்தாழை, மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், சாமந்தி, டேபிள் ரோஸ் இதெல்லாம் கூட வைக்கலாங்க. ஒருவேளை உங்ககிட்ட மெட்டல் பாட்ஸ் இருக்குது, அதில் ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பாட்லேயே டைரெக்டாக செடிகளை வைக்காம அந்த மெட்டல் பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன தொட்டி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அதில் பூச்செடிகளை வச்சுட்டு அந்த தொட்டியை வந்து நம்ம மெட்டல் பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போது நான் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம அமேசானில் பார்த்த இந்த மெட்டல் பாட்ஸுக்கு ரிவ்யூஸ் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாட்ஸ் வந்து இதில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நார்மல் செடி வச்சாலும் நல்லா தான் இருக்குது. இதில் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, அதாவது கத்தாழை, ஸ்பைடர் பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இந்த பல்ஃபீஸ் பிளாஸ்டிக் வெர்டிக்கல் ஹூக் அப்படி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ரிவ்யூஸ் பார்த்து உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களுக்கான சஜஷன், அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள், மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்தூரியம், அதே மாதிரி சாமந்தி செடிலாம் கூட வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. வேணும்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேங்கிங் பாட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா கட்டாயம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர் திருமுருகன் அப்படின்றவர் ரொம்ப கைண்டாக இந்த ஃபோட்டோஸ் நமக்காக அமுச்சு வச்சுருக்காரு. ஹேங்கிங் பாட்ஸ் வைக்கும் போது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற மண்கலவையில் கொக்கோ பீட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போதான் மண்கலவை சீக்கிரம் காயாமல் இருக்கும். புதினா வளர்க்கும் போது அது ஹெல்த்தியாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அதில் சின்னதாக ஓட்டை மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது என்னன்னு கவனிக்கணும். என்னுடைய புதினா தண்டுகள் வேர் விடுறதுக்காக வீட்டுக்குள்ளே ஜன்னல் ஓரமாக தாங்க வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு புதினா இலைகள் வளர்ந்துட்டு இருந்தது. நல்லா வேர் விட்டுட்டும் இருந்ததுங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் ஹோல்ஸ் இருந்தது, அதாவது ஓட்டைகள் இருந்தது. முதல்ல ஒரே ஒரு ஓட்டை தான் இருந்தது. சரி என்னன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு நாள் நைட் தான் விட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்தது இலைகள்லாம். இப்படியே விட்டோம்னா புதினா காலி. நீங்களும் புதினா வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரியான மாற்றங்களை உங்கள் புதினாலையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிற ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்கள். புதினா செடியும் காப்பாற்ற முடியும். உடனே ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிட்டா செடி மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலைகளை சரமாரியாக கடிச்சிட்டு இருக்கிறது இத்தனோண்டு சின்ன புழு பாருங்க. இந்த மாதிரி புழு இருக்கு அப்படின்றத நம்ம புதினா இலைகளில் பார்த்தா கொஞ்சம் கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக இருக்கும். இந்த புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து இந்த புழுவோட வேஸ்ட்டு. இதில் என்ன பியூட்டினா, ஒரே ஒரு புழு தான் இவ்வளோ கடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா குட்டி குட்டியாக 2-3 புழுக்கள் இருந்தது. இந்த புழுக்கள் எடுக்கிறேன் இல்லையா, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கருப்பாக இருக்கும்.
இந்த ஹேங்கிங் பாஸ்கெட்ல பூச்செடிகளை மாற்றி வச்சாச்சு. இந்த மெட்டல் தொட்டிகளுக்குள்ள பிளாஸ்டிக் தொட்டியை வச்சு தான் வச்சுருக்கேன். இந்த பூக்களை விதையிலேருந்தே வளர்த்ததுனால இது மேலே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வச்சதுனால இன்னும் தோட்டத்துக்கு அழகு கூடின மாதிரி இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம புதினாக்கான ரெமடியை குயிக்காக பார்த்துடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த இலைகளை கடிச்சு வச்சுருக்கோ அந்தந்த இலைகளை முதல்ல நீக்கிடலாம். அப்போ தான் இந்த கடிப்படாத இலைகள் மூலமாக செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். எல்லா தண்டுகள்லையும் கடிப்பட்ட இலைகளை நீக்கிடுங்க. அந்த கடிப்பட்ட இலைகளை குப்பையில் போட்டுருங்க. கம்போஸ்ட் தொட்டியில் போட்டுட வேண்டாம். இதுக்கப்புறம் இலைகளை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. உங்களோட புதினா தொட்டியில் இருந்தால் கூட இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இருந்த பிரச்சனையை நீக்கிட்டோம். இது மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரே தெளிக்கணும். இந்த ஸ்ப்ரே 2 டைம்ஸ் கொடுங்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்ப்ரே நாளைக்கு கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml நீம் ஆயில், 2 ml லிக்விட் சோப் எடுத்துக்கோங்க. அது ஆர்கானிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பாத்திரம் விளக்குற அந்த டிஷ் சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 லிட்டர் தண்ணியில் இந்த நீம் ஆயிலையும் சோப்பையும் மிக்ஸ் பண்ணி புதினா கீரைக்கு மேலே அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த புழு வராது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகமாக லைக் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.